வணக்கம். நான் உங்கள் கால் டாக்ஸிக்காரன். சமீபத்தில் என்னுடைய வீடியோ பதிவை பார்த்துட்டு எனது நண்பர் ஒருத்தர் 7+1 8+1 அதோடைய டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. என்னன்னா 7+1 8+1 வாகனத்துக்கு எல்லாத்துக்குமே லைஃப் டேக்ஸ் அப்படின்ட்டாங்க. சந்தோஷமாக தான் இருந்தது. நாங்கள் நினச்சோம் புதுசாக எடுக்கக்கூடிய வாகனத்துக்குன்னு நினச்சோம். ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாகனத்துக்கு தான் அந்த லைஃப் டேக்ஸ் புதுசாக நீங்கள் போட்டாகணுன்ற ஒரு கட்டாயம் ஆகிப்போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆர்டிஓவில் போய் கேட்கும்போது 15 மாடல் 16 மாடல் 2017 மாடல் அந்த மாதிரி வேரியேஷனுக்கு ஏற்றா போல் 80,000லேருந்து 1,20,000 வரையுமே அந்த லைஃப் டேக்ஸ் வருது. பெஸ்ட்டான ஆஃபர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் சார்பாக. 4 தவணையே அந்த டேக்ஸை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஆல்ரெடி நாங்கள் எஃப்சி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் வரையும் ஆகுது. எஃப்சி ஃபீஸு, இன்சூரன்ஸு, டேக்ஸு, பர்மிட்டு, பெயிண்டிங்கு, டயரு வாடகை எல்லாத்தையும் சேர்த்தாலே 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான் ஆகுது கம்பல்சரி. இதில் புதுசாக இதை எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு ரொம்பவும் கஷ்டம்தான். என்ன மாதிரி வாகனம் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இதில் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. ஓலாலையும் ஊபர்லேயும் 5க்கும் 10க்கும் கூட சேர்த்து கேட்டு வாங்கி போட்டு பெரட்டி குடும்பத்தை நடத்தாங்கட்டியும் உயிர் போய் உயிர் வருதுங்க. இந்த டேக்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டேக்ஸ் இல்லாமல் நம்ம வாகனத்தை இயக்க முடியாது. டேக்ஸ் கட்டியே ஆகணும். யாரை கட்டணும்? லைவில் இருக்க வாகனம் வந்துட்டு அந்த 4 தவணையாக கட்டிக்கலாம். லைவில் இல்லாத வாகனம் கம்பல்சரி பெனால்ட்டி அமௌண்ட்டோட சேர்த்து, அதாவது மொத்த தொகையும் ஒரு வண்டிக்கு 1,00,000 ரூபா வருதுன்னா அந்த மொத்த தொகையும் பெனால்ட்டியோட சேர்த்து கட்டணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாச்சு. இது டேக்ஸ் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது தான். பட் ஆனால் புது வண்டிக்கு கொண்டு வந்திருக்கணும் இந்த அரசாங்கம். புது வண்டிக்கு கொண்டு வந்ததுன்னா அடுத்து எடுக்கக்கூடிய வாகனத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ கொண்டு வந்ததுனால என்ன மாதிரி 7+1 8+1 9+1 வாகனம் வச்சிருக்கிற நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் இது வந்துட்டு பர்டிகுலராக ஒரு வண்டிக்கு வருஷத்துக்கு ஏற்றா போல இதுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் டிசம்பர் வரையும், ஒரு வாகனத்துக்கு மே வரையும், ஒரு வாகனத்துக்கு மார்ச் வரையும், அதாவது வாகனம் எந்தெந்த வருஷமோ அதுக்கேற்றா போல இதுக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள எல்லா நண்பர்களும் கட்டி முடிச்சிருங்க. டேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக்ஸ் கட்டினாதான் நம்மளால வாகனத்தை இயக்க முடியும். பர்மிட் இருந்தால் தான் வாகனத்தை இயக்க முடியும். இன்சூரன்ஸ் இருந்தால் தான் வாகனத்தை இயக்க முடியுன்ற மாதிரி எல்லாமே இருக்கணும் நம்ம வண்டிக்கு. நன்றி, வணக்கம்.